புன்னகை தமிழ்மணின்றவா கேட்டிருக்கா. அம்மா வணக்கம். 1 வயது தொடங்கி 3 வயது குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் என்பதை கூற வேண்டுகிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இவ கேட்டிருக்கிறதுக்கு என்னன்னா, அந்த 2 வயசு அதாவது 1 வயசு வரைக்கும் கம்பல்சரியா தாய்ப்பால் இல்லைன்னா பசும்பால், வெந்நீர், சக்கரை ஜலம் அப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. லிக்விடா தான் கொடுக்கணும் அப்படி. 1 வயசு வரைக்கும் வெறும் லிக்விடா தான் கொடுக்கணும். இப்போ என்னன்னா நமக்குலாம் அலுப்பு வந்துடுறது, அதுக்கு தனித்தனியாக கொடுத்தது உடனே யூரின் போய்டுறது, அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா சாலிட் டயட், ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கறது, கேரட் வேக வச்சு கொடுக்கறது, இட்லியை ஊட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பெரியவா என்ன சொல்றான்னா அந்த மாதிரி கொடுக்க கூடாது. அவ ஆனா 6ஆம் மாசம் அன்னப்பிராசனம்னு பண்ணுவாளே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பேன். ஆனா அவ 6ஆம் மாசம் அன்னப்பிராசனம்னு பண்ணுவா. பண்ணிட்டு ஆனாலும் இந்த லிக்விட் டயட் தான் கொடுத்துட்டு இருப்பா. எப்போது அந்த முக்கியமான ஒரு நாள் கிழமை வருதுன்னா ஒரு பாயசம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பண்ணினோம்னா அதை கொஞ்சோண்டு அந்த குழந்தைக்கு கொடுப்பா. ஏன்னா ஜெரிமான சக்தி எல்லாம் இப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு இப்படித்தான் கொடுப்பா அந்த நாளில். இப்போ இதே 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னன்னா புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சிருவா. ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் அதையும் சேர்த்து அதில் ஊற வச்சிருவா. ஊற வச்சு நல்லா வழுமுனா அரைச்சு இதை நல்லா கெட்டியாக அரைச்சி முறுக்கு மாதிரி புழிஞ்சு வச்சிருவா. மாடியில் இந்த மணங்கொம்பு இருக்கு இல்லையா, முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சரக்கு சரக்குன்னு புழிஞ்சு வச்சிருவா. அதுக்கப்புறமா இதை நல்லா காஞ்ச உடனே பவுடர் பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுண்டு இதை வெந்நீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தான் 2 வயசு குழந்தைகளுக்கு அந்த கஞ்சியை தான் கொடுப்பா. டேரக்ஷன்லாம் இப்படிலாம் கொடுக்குறா பற்றில அந்த மாதிரி அதை நல்லா கஞ்சியாக கிளறிக்கிண்டு அதை கொடுப்பா. அதில் கொஞ்சோண்டு சாத்தம் ஏதோ ரசத்தை விட்டு அதை குழந்தைக்கு அதை அப்படி கொடுப்பா. இல்லைன்னா பாலை விட்டு 2 சர்க்கரையை போட்டு அப்படி கொடுப்பா. இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுவான்னா கேப்பையில் இதே மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி அதை ஊட்டுவா. நான் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா கேரளாக்காரெல்லாம் நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு அவள் ஒரு பவுடர் மாதிரி பண்ணி அந்த பவுடரை கலந்து கொடுப்பா. இப்போ வடக்கெல்லாம் அவள் என்ன பண்ணுவான்னாக்கா கோதுமையில் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பா. இந்த மாதிரி கஞ்சி வெரைட்டியாக கொடுப்பா 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு. கஞ்சி வெரைட்டிகள் கொஞ்சம் கெட்டியாக அதில் நமக்கு வேணுங்கிறத குத்தி கொடுப்பா. கொஞ்சோண்டு ரசத்தை குத்தி மோஸ்ட்லி ரசம் தான் குழந்தை கண்ணாலே இதுதான் கொடுப்பா. அப்புறம் ஒரு 3 வயசு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஒரு இட்லி, பருப்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் அப்போ தான் 3 வயசு குழந்தைக்கு தான் அதெல்லாம் கொடுப்பா. இதுதான் அந்த நாளில் உணவு சாற்றுங்கிறது குழந்தைகளுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.